அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி சேர்ந்தால் அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சக்தியாக வளர்ச்சியடைய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் சார்? ஏன்னா நடிகர் விஜய் அவரை முதல்வராக முன்னிறுத்துவாரா, எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுப்பாரா, அல்லது விஜய் விட்டுக் கொடுப்பாரான்ற சிக்கல் இருக்குது இல்ல சார்? சார், நீங்க இந்த கேள்விகள் பொதுவாக விடா வருது மிகப்பெரிய தவறு. அதிமுக 31 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, இன்றைக்கும் வலிமையான கட்சி, 66 எம்எல்ஏக்கு வேண்டிய எதிர்கட்சி. இன்னைக்கும் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பிரச்சனை 21% வாக்குகளை பெற்ற கட்சி. இன்னைக்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் திமுகவோட சில ஊர்ல போக முடியாது சார். ஆனா அதிமுக கொடியேறி எல்லா ஊர்லயும் போக முடியும். அந்த அளவுக்கு எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு வீரியமான கட்சி. இப்ப அந்த கட்சி விட்டு தெரியுமா யோசிச்சு பாருங்க. அதுல எந்த மாற்றமும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர். இதை ஏற்றுக்கொண்டு திமுக வீழ்த்துவதற்கு யார் வந்தாலும் நிச்சயமாக வரவேற்கலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் மற்றவர்கள் இப்போ நீங்க தவறா சொல்லல, திரு விஜய் அவர்கள் இன்னும் போட்டியிடவே இல்லை, ஒரு பிரச்சாரத்துக்கு வரல, வாக்கு நிரூபிக்காத பட்சத்துல இந்த மாதிரி கேள்விக்கே வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நிச்சயமாக சொல்கிறேன், விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் நீங்கள் அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அது அதிமுக கூட்டணியில் இணைஞ்சு இருக்கணும்னு சொல்றீங்க, கரெக்டா? அதிமுக திமுகவை வீழ்த்த வேண்டும், பாஜகவை அப்புறப்படுத்த வேண்டும், கால் ஒன்றாமல் என்று சொன்னால் நிச்சயமாக அதிமுகவோடு இணைவதுதான் மிக சரியான சாதுரியமான தந்திரமான வழி. இதை மாற்றி வேறொருவர் பேச்சை கேட்டு நம்ம 40 சீட் 30 சீட் தயாரா இல்ல, ஒட்டுமொத்த ஆட்சி எப்படி பிடிப்பீங்க? எந்த வகையில் நீ மக்கள் போட்டு நம்புறீங்க? ஏன்னா யாருமே எதாச்சும் போகாம நான் ஒரு புதிய கட்சி காத்திருக்கவே இல்லை. ஒரு இளைஞர் வட்டாரம் விஜய் கட்சி மிக அதிகமா இருக்கு, மறுக்கவே இல்லை. அந்த இளைஞர் வட்டாரத்தையும் சேர்த்து கொண்டு அதிமுகவோடு இணங்கி, அதாவது ஒரு சமரசோடு ஒரே நோக்கம் திமுக வீழ்த்துவதுதான், பாஜகவை தனிப்பதுதான் என்கிற அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் துணிச்சலாக முடிவெடுத்தால், ஏன்னா நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, அரசியல் விமர்சகர்கள் இந்த ரெண்டு அணியும் சேராம இருக்க என்னென்ன வாய்ப்புண்டோ வழி உண்டோ அதை செய்துட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தாவேக்காவுக்கு தான் ஆபத்து. அதனால அதை பத்தி எல்லாம் சிந்திக்காமல் உறுதியான முடிவை அவர் எடுப்பார்கள். நிச்சயமாக வரவேற்கக்கூடிய முடிவாக மாறுங்க. மக்கள் அதை விரும்புறாங்க. அதனால தனித்து தான் போவேன், முதலமைச்சர் நம்போடு சென்றால், நீங்களே குறிப்பிட்டீங்க பிரச்சார ஆட்சி மாத்தீங்க. இப்ப திரு பிரசாந்த் கிஷோரே பீகார் மாநிலத்துல தான் போட்டியிட்ட அந்த 4 இடைத்தேர்தல்ல எங்கேயும் டெபாசிட் ஆக முடியல. அப்போ தேர்தல் யுகம் என்பது வகுத்து கொடுப்பது வேறு, அதை தொகுத்து உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நின்று பணியாற்றி வாக்குகளை கட்சிக்கு கொண்டு வர என்பது இயலாத விஷயங்க. ஏன்னா அதுக்கான ஒவ்வொரு ஒன்றியங்களும், ஒவ்வொரு பகுதியில, ஒவ்வொரு கிராமங்கள கிளைகள்ல வலிமையான தலைவர்கள் பண்ணுங்க. அவர்கள் போய் வாக்கு கேட்கிற அளவுக்கு, அவர்கள் போய் சொன்னால் மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு வரவங்க. நீங்க ஊடகங்கள் செய்து வருங்க, பத்திரிகை செய்து வரு, சோசியல் மீடியாவில் செய்து வரு. ஆனால் எனக்கு தெரியும் 40% பேர் அதையெல்லாம் பார்க்காமல் சாதாரண கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய நம்ம மக்கள் அவரெல்லாம் இதை பார்த்துனால ஓட்டு போறதுல இல்லை. அதனால் இதை சாதுரியமாக எடுத்துக்கொண்டு சமயோகித பக்தியோடு இதை எடுத்துக்கொண்டு கூட்டணி அமைப்புதான் மிகப்பெரிய வெற்றியை தருங்க. மணிநகர் இன்னொன்னு, நீங்க அது இளைஞர்கள் பெரும்பகுதி இப்போ விஜய் கிட்ட இருக்கிறான்னு சொல்றீங்க. ஆனா இளைஞர்கள் பெரும்பகுதி நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியிலும் இந்த மாதிரி இது போன்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்குதா சொல்றாங்க. அந்த வாக்குகள் இப்போ நாம் தமிழர் கட்சியில அதிக பேர் இருக்கிறாங்களா இளைஞர்கள், விஜய் கட்சியில் அதிக பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது பெருவாரியான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை விட விஜய் கட்சியில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் அவர்கள் தேர்தல் மூலமாகவோ இந்த வாக்கு சதவீதம் மூலமாகவோ இதுவரை எதுவும் நிரூபிக்கல. ஆனால் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எங்க விஜய் அதிகமாக இளைஞர்கள் இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்களா சார்? இப்போ 100 வாக்குகள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக திமுக இரண்டும் வேண்டாம் என்கிற அடிப்படையில் 20% வாக்குகள் உண்டு. 20 பேர் 100ல 20 பேர் உண்டு. அந்த 20 பேர்ல பாத்தீங்கன்னா நீங்க 30 சரி, ஏன்னா இங்க 35 இங்க ஒரு 35 அங்க ஒரு 25 35 அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஒரு 40 40 80 இருக்குமா? ஒரு 30% திமுக அதிமுக ஒரு 30% இருக்கு சார் வாக்கு. ஆமா சார், அதாவது இந்த வாக்குகள் பொதுவாகவே புதிதாக கட்சி யார் ஆரம்பித்தாலும் சரி அவனை ஆதரிப்பாங்க, வாக்களிப்பாங்க. நிதர்சனமான உண்மைதான். திரு வைகோ சரி, டாக்டர் ராமதாஸ் சரி, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படிப்படியா யார் சொன்னால், திரு மோப்பனா கூட 1989 தனித்து நின்ற போது குறிப்பிட்ட வாக்கு வாங்கினாரு, தொகுதி வாங்கினார். நீங்க இது சீமானவருடைய சித்தாந்த அடிப்படையில் பேசுவது ஒன்று, அதை கொஞ்சம் பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் வெறுக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லை. குறிப்பிட்ட மொழியை வைத்துக் கொண்டு அல்லது குறிப்பிட்ட சிறுபான்மையினரை, குறிப்பிட்ட மதத்தினரை அவர் தேசமாக பேசி பிரிப்பது சரியில்லை. இப்போ தமிழ்நாடு
சென்னை மாகாணம் இருக்கிற போது எல்லாருமே தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒன்னா வாழ்ந்த பகுதி. அது மொழிமால பிரிக்கிற போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்ப அவங்களை அந்நியப்படுத்தி நாங்கள் தமிழர்கள், நீங்க எல்லாம் தெலுங்கர்கள், நீங்க மலையாளி, கன்னடம் சொல்லி பிரிக்கிறது ஏற்படுது அல்ல. எல்லோரும் வாழக்கூடிய வழிதான். இதுல எந்த மாற்று பிரச்சனையும் வராது. அதனால சீமானுடைய வாக்கு இந்த தேர்தல காணாம போகுங்க. சீமானு கிடைக்கிற வாக்கோட பெரும்பகுதி விஜய் கிடைத்த வாக்குகள் தான். அப்போ விஜய் அவர்கள் பாதி வாக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இளைஞர்கள் எல்லா கட்சியிலும் உண்டு. அதிமுக இளைஞர்கள் உண்டுங்க, பொறுப்பில் நிறைய பேர் இருக்காங்க, மாணவர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் தனியா ரசிகர்கள் இருந்த எல்லாருமே அதிகமான இளைஞர்கள் வந்து விஜய் கட்சியில ஆர்வமா போறாங்க, ஆரம்பிக்காங்க. ஆனா அது மட்டும் வெற்றிக்கு உதவாதுங்க. ஒரு ஆட்சிக்கு வர அளவுக்கு அது சில தொகுதி வெற்றி பெறுக நீங்க கணிசமா தொகுதி வெல்ல முடியுமான சிறந்தது வாய்ப்பே இல்லை. நான் வந்து விஜய் மேல உண்மையிலேயே வந்து ஒரு பாசத்தோட, பரிவோட, அக்கறையோட சொல்றேன். மற்றவர்கள் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த நிச்சயமா கிடையாது. நானும் தலைவர் விஜயோட தீவிர ரசிகர்கள் சொல்றேன். விஜய் அவர்களை பொறுத்தவரையில் யாருடைய பேச்சுக்கு உடன்படாமல் நின்றால் இந்த இளைஞர் மண்டலத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கட்டமைப்புள்ள அதிமுகவும் சேர்ந்து கொண்டு நின்று போட்டியிட்டால் நிச்சயமாக 234 வெல்ல முடியும். திமுகவை நிச்சயமாக இந்த தேர்தலையே அடியோடு காணாம செய்ய முடியும். அவ்வளவு வெறுப்பு திமுக இருக்கிறது. அந்த திமுக வெறுப்பை அதிமுக நிச்சயமாக அறுவடை செய்யும். அதில் விஜயம் பங்கெடுத்துக் கொண்டால் இதை விட வேறு ராஜேந்திரமே தேவையில்லைங்க. இதற்காக பல பேர் நீங்க சொன்னீங்க விஜய் முதலமைச்சரா, எடப்பாடி முதலமைச்சர் இதை சொல்லுவாங்க. மணிகண்டர், இன்னொன்னு விஜய் கூட அந்த அதிமுக பற்றி இதுவரை எந்த கூட்டத்திலுமே அவர் வந்து எந்த விமர்சனத்தையுமே அவர் பண்ணல. ஓரளவு ஒரு சாஃப்ட்காரர் தான் அதிமுக நோக்கி அவர் வச்சிருக்காரோன்னு ஒரு தோணுது. என்றால் ஒரு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று தான் அவர் வந்து தொடர்ந்து பேசி வர்றாரு. இன்றைய கூட்டத்தில் கூட வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு பாயாசமாக திமுகவையும் பாசிசமாக பாஜகவையும் தான் அவர் விமர்சித்து பேசினாரே ஒழிய ஏடிஎம்கே பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ நீங்களும் சொல்கிறத பார்த்தா அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் ஒரு பெரிய மாற்று ஏற்படும், ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி தரப்புலையோ அல்லது விஜய் தரப்புலையோ இந்த அவங்க கூட்டணி ஆட்சிக்கு பங்குன்னு சொல்லிட்டாங்க. பிரசாந்த் கிஷோரும் அதிமுகவோட கூட்டணி வைப்பதைத்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் 62 வாரங்கள் இருக்குது. அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இன்று அந்த கூட்டத்தில் வந்து பேசும்போது அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் வைத்தார்கள். விஜயும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு 62 வாரங்களாக நாங்கள் இன்னும் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம், இளைஞர்கள் தான் வந்து எங்கள் கட்சியோட சக்தியாக இருக்கிறாங்க, அதனால் ஒரு மாற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த 62 வீக்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட மாட்டார். இவர் ஒரு ஃபோர்ஸாக மக்களை சந்தித்து ஏற்பட்டால் வந்து அந்த கொஞ்சம் ஆதரவு தளம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுவதற்கான அந்த முன் முயற்சிகள் ஏதாவது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் அது பலன் அளிக்குமா? சார், அரசியல்ல எதுவும் நடக்கலாம். அரசியல் இதுதான் இப்படித்தான் யாரையுமே நம்ம சொல்லி அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அரசியலுக்கு முற்றுப்புள்ளே கிடையாது. இப்போ நீங்க விஜய் அவர்களை எதிர்கட்சி சொல்றாங்கன்னா எல்லோரும் எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சியை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோரும் எதிர்கட்சி தான். சட்டப்படியா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி இருந்தா கூட வெளிப்படையாக ஆளுங்கட்சி விமர்சித்தால் எதிர்கட்சி இருக்க போறோம். இப்போ அதிமுக விமர்சிக்கலன்னு சொன்னா திமுக தான் ஒரு குடும்பத்தின் பிடியை சிக்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால திமுக வரலாற்றுல பெரும்பகுதி நாட்டை அவர்கள் தான் சீரழித்து வருகிறார்கள். உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதுல இருந்து விடுபட வேண்டும். அதுதான் முக்கியமான விருப்பமே எல்லாத்துக்குமே இருக்கு. எம்ஜிஆர் அத்தை விரும்பாரு, அதுதான் வந்து அம்மா சொன்னாங்க, எடப்பாடி அத்தை சொல்றாரு, விஜய் சொல்றாரு. அப்போ ஒரு நேர்கோட்டில் ஒரே சிந்தனையோடு எல்லோரும் பயணிக்கிற போது நாம் நம்முடைய வாக்கு சிதறலை நாமே திட்டமிட்டு உருவாக்கி கொண்டால் நமக்குத்தான் ஆபத்து என்பது காலம் பலவா உருவாக்கி இருக்குங்க. இப்ப 1989 அதிமுக பிளவு 4 அணியா போயிட்டாங்க மொத்தத்துல. அப்ப என்ன திமுக வராத கட்சி வந்தது. அப்ப அது போல சில நேரங்கள்ல இப்ப வந்து திமுக எதிர்ப்பாக்களை 4 பேர் 3 பேர் மாற்றி பகிர்ந்து வைக்கிற போது இதுக்கான ஆபத்து வரும் என்று சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயங்க, இந்த தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ஒரு கணிப்பு என்ன, குறைந்தது 156 இடங்களில் அதிமுக வெல்லும். கூட்டணி இல்லாம கூட்டணி சேர்ந்தால் 234 வெல்லும். திரு ஸ்டாலின் விரும்புகிற, அவர் ஆசைப்படுகிற அந்த 234 இந்த அணியே வெல்லுங்க. அப்போ இந்த அணிக்கு தலைவர் விஜய் அவர்கள் கனிவோடு வந்தால் நிச்சயமாக நல்லது. மகேந்திரர், இப்போதைக்கு பிரசாந்த் கிஷோரோட அந்த கணிப்புப்படியே அவங்களுக்கு விஜய்க்கு 15% 20% வாக்குகள் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அது நிரூபிக்கப்படலை. அது அவரோட ஒரு மதிப்பீடாக இருக்குது, கருத்தாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது.
தொடர்ந்து அவர் ஒரு கூட்டணி ஒரு 5-6 கட்சி இருக்காங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. இதில் தமமுக உள்ளிட்ட கட்சிகளும் அவனோட இருக்கிறாங்க. பெரிய அதிக கட்சிகள் உள்ள கூட்டணி கட்சியாக திமுக இருக்குது. தொடர்ந்து தேர்தலில் வெற்றியும் அவங்க தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக, தேமுதிக இரண்டும் வந்து ஒரு பெரிய கட்சிகளாக இருந்து பெரிய தேர்தல்களில் பெரிய வெற்றிகளை ஈட்டிய கட்சி தான். கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு அதனுடைய அணிகள் நிறைய பிரிந்து இருக்கிறதுனால சில வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதாக கூறுறாங்க. ஆனால் ஒரு தரப்பினர் அது குறையலை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இருந்த போதிலும் 25% அதிகமான வாக்குகள் வந்து அதிமுக இருக்குது, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது. இது தவிர திமுக, அதிமுக, பாஜக அவங்க ஒரு மக்களவை தேர்தலில் பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி ஒரு 11%, 12% வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 3 இது தவிர விஜய், நாம் தமிழர் ஒரு 5 முனை போட்டி அந்த திமுக எதிர்வாக்குகள் 4-5 சிதறுது. சிதறக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சார்? திரு ஓ பன்னீர்செல்வம் நீங்க நேற்று முன்தினம் அளித்த பேட்டி பார்த்திருப்பீங்க. அவர் தன் மோடியின் பக்தனாக தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலே தன்னுடைய தந்தையார் கருணாநிதி தீவிர ரசிகன் சொன்னாரு. இப்போ ஒட்டுமொத்தமா அவர் சொல்வது அண்ணன் அண்ணாமலைகிறாரு, நரேந்திர மோடி வந்து அவர் பக்தங்கிறாரு, அமித்ஷா சாருங்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் பிஜேபி இல்லாமல் அதிமுக இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். அப்போ இதுவரை அவர் வைத்திருந்த ஒரு பிம்பம் எல்லாம் நிச்சயமாக படிப்படியாக உடைந்து போய்விடுதுங்க. அவருக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது நிச்சயமாக எனக்கு கிடையாது. முதலமைச்சர் ஓபிஎஸ் ஒரு பொருட்டு அல்ல. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இந்த 3 பேருடைய ரோல் நிச்சயமாக 24 இருக்காது. ஒட்டுமொத்த வாக்கு அதிமுக 35% வாக்குகளை அதிமுக பெறுங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் போது 21% நெருக்கடிக்கு தனியே நின்றேன். ஆனால் 26 வருகிற போது 35% வாக்குகளை அதிமுகவை பெறுங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு 33% இருக்கு. இப்ப கூடுதலா வரும். அப்போ இன்னும் அணிகள் சேர்கிற போது அது மிகப்பெரிய உச்சத்துக்கு போகுங்க. அதனால நீங்க அதளவு பொருட்டே அல்ல. இதை பற்றியெல்லாம் பெரிதாக அதிமுக கவலையும் படல. நீங்க எளிதா புரிஞ்சுங்க, அதிமுக வாக்கு என்பது கட்சிக்கு நிலையான வாக்கு தான். ஒரு சில சிலர் வந்தா கூட அது மீண்டும் கட்சியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தொண்டர்களால் சேகரிக்கக்கூடிய வாக்கு தான். அதனால இது அதிமுக அச்சப்படல. நீங்க கேள்வி கேட்ட கேள்வி எனக்கு எந்த பயம் இல்லை. ஏன்னா நீங்க வரக்கூடிய தேர்தலுக்கு இப்போ அதிமுக ஆயத்தமாய் வருது. நீங்க ஒவ்வொரு பூத்லயும் பாருங்க, ஒவ்வொரு பூத்லயும் வந்து நீங்க அந்த பூத்துல இருக்கிற ஆட்களை மிக சரியாக கணக்கிட்டு இப்ப நியமிச்சா வர்றாங்க. இந்த பூத்துல இருப்பவர் எல்லாரும் சேர்ந்து உறுதியாக வேலை செய்தாலே போதுங்க. 35-30% வாக்குகளை அதிமுக பெறும். 36% வாக்கு என்பது மிகப்பெரிய வெற்றி தான்.